இன்றைக்கு தன்னை காப்பாற்றுவதற்காக, தன் தலைமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிஜேபியிடம் சரணடைந்து கிடக்கிறார். பிஜேபியிடம் சரணடைந்தவர்கள் வீழ்வார்கள், பிஜேபியை எதிர்த்து சமர் புரிகிறவர்கள் வாழ்வார்கள் என்பதற்கு சான்றுதான் இன்றைக்கு எடப்பாடிக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை. இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை என்ன நிலைமை? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கையில் கட்சி ஒப்படைக்கப்பட்ட போது, அதிமுக ஒப்படைக்கப்பட்ட போது அவரிடம் 37 எம்பிக்கள் இருந்தார்கள், அவரிடம் ஆட்சி இருந்தது, 40 விழுக்காட்டுக்கு மேல் அந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருந்தது. ஆனால் அவர் பாஜக நீட்டிய இடத்தில் கையெழுத்து போட்டதனால், பாஜக சொன்னதையெல்லாம் கேட்டதனால் என்ன ஆகிவிட்டது என்றால் 40-45 விழுக்காடு ஓட்டு வங்கி என்பது 18 விழுக்காடு 20 விழுக்காடு என்கிற அளவுக்கு சுருங்கிவிட்டது. 37 எம்பிக்களை கொண்டிருந்த அதிமுகவுக்கு இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு எம்பி கூட இல்லை என்கிற நிலைமை உருவாகிவிட்டது. ஆட்சியை பிடித்து சசிகலா அம்மையார் வழியாக எடப்பாடியின் கையில் ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஆட்சியையும் பறிகொடுத்து விட்டார் எடப்பாடி. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் இந்த கட்சி தலைமை ஒப்படைக்கப்படும் போது ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. அவரிடம் கட்சி ஒப்படைக்கப்படும் போது திமுக ஆட்சி கட்டில கிடையாது. ஆனால் இன்றைக்கு 45 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு வங்கியை தொடர்ந்து 3 தேர்தல்களுக்கு மேல் தக்க வைத்திருக்கிறார். 40க்கு 40 என்கிற அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தன் அணிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆட்சியை 2ஆம் முறையும் பிடிக்கிற அளவுக்கு வலுவாக இருக்கிறார். ஏன்? பிஜேபிக்கு சரணடைந்ததனால் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவையும் கைவிட்டு விட்டார்கள், எடப்பாடியும் கைவிட்டு விட்டார்கள். பிஜேபியை எதிர்த்து நிற்பதனால் இன்றைக்கு முதலமைச்சரை தமிழ்நாட்டு மக்கள் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடுகிறார்கள்.